ரெக்கார்டிங் இருக்கிறபடியால் லிங்கை பிறகு அனுப்பலாம். யாரும் மிஸ் பண்ணினாக்கள் பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். நாங்கள் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். எங்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் உள்ள பரம தகப்பனே, உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள நாங்கள் இந்த ஜூம் தொழில்நுட்பம் மூலம் இணைந்திருக்கிறோம். முதலிலே இப்படியான ஒரு தொழில்நுட்பத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். பல இடங்களிலிருந்து, உலகத்திலிருந்து, எந்த பாகத்திலிருந்தும் நாங்கள் சமகாலத்திலே இணைந்து கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு தொழில்நுட்பத்தை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த மனுஷன் உங்களுடைய சிருஷ்டிப்பு சுவாமி. ஆண்டவரே, விதமான ஒரு மனுஷராக உங்களுடைய சாயலிலே இவ்வளவு திறமைகளோடு உலகத்திலே ஆண்டவரே இவ்வளவு ஆளுகையோடு நீங்கள் உலகத்தை கீழ்ப்படுத்தி அதை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்கள் என்று சொன்னீர்கள் சுவாமி. விதமாய் ஆளுகையும் அதிகாரமும் தந்ததுக்காக நன்றி. நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற இந்த பாடங்கள் எங்களை ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, நாங்கள் உங்களை இன்னும் அறிய, உங்களை கிட்டி சேர, உங்களுடைய வார்த்தையை இன்னும் நேசிக்க, உங்களை இன்னும் நேசிக்க ஆண்டவரே இந்த நிகழ்வு மூலமாக எங்களை ஒருவரையும் வழிநடத்துங்கள். இணைந்திருக்கிற ஒருவருக்காக நன்றி, இன்னும் இணைய போகிற ஒருவருக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம், ஆமேன். நாங்கள் வேதாகம் அறிமுகம் என்கிற பாடத்தில் இன்றைக்கு 2வது பாடத்தில் இணைந்திருக்கிறோம். போன புதன்கிழமை எங்களால் நேரத்துக்கு வீடு திரும்ப முடியலை. வழியில் ஏற்பட்ட ஒரு வாகன பிரச்சனையால் அப்படியெல்லாம் போன முறை நிகழ்ச்சி நடக்க இல்லை. ஆனால் நாங்கள் இனி நிகழ்ச்சி தடை இல்லாமல் நடக்கும். கர்த்தருக்கு ஒரு புதன்கிழமை நாங்கள் சரியாக 7:30 மணிக்கு ஆரம்பிப்போம். யாரும் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிற யாரும் இருந்தால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் நீங்கள் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கலாம். யாராவது கற்றுக்கொள்ளலாம். யாராவது கற்றுக்கொள்ள விரும்பினால் இணைந்து கொள்வதில் எங்களுக்கு சந்தோஷம். யாராவது கற்றுக்கொள்ள விரும்பினால். இப்போ நாங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து, ஆண்டவருடைய வார்த்தையே என்ன சொல்லுது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி ஆண்டவருடைய வார்த்தையை எங்களுக்கு சொல்லுது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை அதை பற்றி அறிமுகத்தை எங்களுக்கு செய்யக்கூடிய சிறந்த ஒருவர் யார்? தேவன் தான் தம்மை பற்றி எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் தம்முடைய வார்த்தை ஊடாக. இப்போ வார்த்தை தேவனை எங்களுக்கு வெளிப்படுத்துது. வார்த்தை தான் வார்த்தையை பற்றியும் வெளிப்படுத்துது. எனவே நாங்கள் வார்த்தையில் இருந்து நாங்கள் வார்த்தையை பற்றி இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். வார்த்தையில் இருந்து வார்த்தையை பற்றி எப்பொழுதும் நாங்கள் வார்த்தையில் இருந்து தான் வார்த்தையை பற்றி கற்றுக்கொள்ளலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வேத வசனங்களை நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள தீர்மானித்திருக்கிறேன். அதில் முதலாவது நான் பகிர்ந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே 2ஆம் வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இப்போ இங்கே தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. சொல்லப்பட்டிருக்கிற ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து எங்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து எங்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வார்த்தை என்ன? இது இப்போ நாங்கள் கையில் வைத்திருக்கிற பைபிள் எழுதப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தையை நாங்கள் வார்த்தைன்னு சொல்லிக்கல, அது கூட பேச்சோட தொடர்பு உள்ளது. அப்போ என்னென்னா, தேவன் பேசி இருக்கிறார். வார்த்தை, அந்த வார்த்தை எழுதப்பட்டு எங்களுக்கு பரிசுத்த வேதாகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ பரிசுத்த வேதாகமம் அல்லது வேத வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள் தேவனன் எங்களுக்கு கொடுத்த. போன முறை நாங்கள் 2 வசனங்களை பார்த்தோம். ஒன்று 2 தீமோத்தேயு 3:16-17. அந்த வசனங்களை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அடுத்தது 2 பேதுரு 1:21 அந்த வசனங்களை பார்த்தோம். அந்த வசனங்கள் என்னத்தை சொல்லுது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. இப்போ தேவன் தான் தேவ ஆவியான், தேவன் தான் ஆவியா இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார். தேவ ஆவியானவர் வேத வார்த்தையை எங்களுக்கு அருளி இருக்கிறார். அதான் 2 தீமோத்தேயு 3:16 பார்க்கிறோம். அதே போல 2 பேதுரு 1:21 நாங்கள் பார்க்கிறோம், தீர்க்க தரிசனமானது ஒருபோதும் மனிதனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. இது மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. அப்போ இந்த வேதாகமத்திற்கும் உலகத்தில் நாங்கள் இன்றைக்கு காண்கிற கணக்கற்ற எண்ணிக்கையற்ற புஸ்தகங்களுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம், எழுத்துக்களுக்கும் வித்தியாசம் என்னென்றால், மற்ற எல்லா புஸ்தகங்களும் மனுஷனால துவங்கிட்டோம். நீங்க ஜூமுக்கு வரலாமா? நாங்க அந்த லிங்க தொடங்கோ, உடனே சாரி. அப்போ தேவனுடைய வார்த்தையே தன்னை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்துது. தேவனுடைய வார்த்தையே தன்னை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்துது. அப்போ வார்த்தை, இப்போ வார்த்தையை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். முதல் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆரம்பத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. நாங்கள் ஆதியாக 1:1 பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ தேவன் ஆதியில், அதாவது தொடக்கத்தில், இந்த பிகினிங் என்று சொல்லியிருக்கு ஆங்கிலத்தில். இங்கேயும் யோவான் 1:1 இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் சொல்லியிருக்கு. இப்போ அங்கேயும் ஆதியாகம் 1:1 இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் தி எர்த். அப்போ தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது ஆதியில் சிருஷ்டித்தார் என்று சொல்லியிருக்கு. அதுன்ற தொடக்கத்தில், இந்த பிகினிங். சிங்களத்தில் பட்டன் மேதி, பட்டன்கன்னோட ஒரு காரியத்தை தொடங்கல உலகம் தொடங்கல தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கல இந்த வார்த்தை இருந்தது. இப்போ இந்த வார்த்தை எப்பொழுதும் இருக்கிறது. நாங்கள் இன்னும் சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம். மத்தேயு 24:35 பிறகு பார்ப்போம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிவதில்லை. இப்போ இந்த வார்த்தை வித்தியாசம். உலகத்தில் நாங்கள் எண்ணுக்கணக்காத புஸ்தகங்கள் இருக்குது உலகத்தில். இப்போ புஸ்தகங்கள் இன்னும் வேறு விதத்தில் ஃபார்மில் இருக்குது, டிஜிட்டலாக, புக்ஸாக, பல பல வடிவங்களில் இருக்குது. ஆனால் எல்லா புஸ்தகமும், இந்த பரிசுத்த வேதாகமத்தை தவிர எழுதப்பட்ட எல்லா புஸ்தகங்களும் மனுஷனாலே எழுதப்பட்டவை. மனுஷனுக்கு தேவன் அவ்வளவு ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். பல விஷயங்களை ஆராய்ந்து தன்னுடைய கருத்துக்களையோ தன்னுடைய ஆராய்ச்சிகளையோ அதை பேசலாம், அதை எழுதலாம். அதை எழுதி எங்களுக்கு ஏதோ ஒரு உருவில் எங்களுக்கு மற்ற உலகம் முழுக்க அதை பெற செய்யலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை வித்தியாசம் என்னென்னா, இது ஆதியில் இருந்த வார்த்தை, இது இடையில வேற இல்லை. 1 minute, ஒரு கால் எடுத்து. ஹலோ ஹலோ அப்படி இல்லாட்டில் நீங்கள் ஜூம் உங்களுக்கு ஆப் இருந்தால் அதை தொட்டுட்டு அதில் அந்த ஒரு ஜூமின் நம்பர் ஒன்று இருக்குது, அதை அடித்து போட்டு பாஸ்கோடை அடிங்க. அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இது ரெக்கார்ட் பண்ணப்படுது. நான் பிறகு உங்களுக்கு லிங்கை தாரேன். என்னடா நான் இப்போ ஏற்கனவே தொடங்கி இப்போ நடந்து கொண்டு இருக்குது. ஓகே, ரைட், தேங்க்யூ, சாரி. அப்போ இந்த வார்த்தை வித்தியாசம் என்னென்னா, இந்த வார்த்தை என்றென்றைக்கும் இருந்தது. அதை பற்றி இன்னும் ஏராளமான வசனங்கள் இருக்குது. நாங்கள் சில வசனங்களை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை என்றென்றைக்கும் இருந்தது. ஆதியில், அதாவது உலகம் உண்டாகல இந்த வார்த்தை ஏற்கனவே இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த பிகினிங், தொடக்கத்திலே வாஸ் த வேர்டு, ஆண்ட வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்போ தேவனிடத்தில் ஆரம்பத்தில் உலகம் உண்டாகல வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. வார்த்தையும் தேவனும் சரி. இந்த வசனம் மிகவும் ஒரு முக்கியமான வசனம். இதை நாங்கள் வடிவாக தெளிவாக புரிந்து கொள்ள வேணும். வார்த்தை, இந்த வார்த்தை என்றென்றைக்கும் உள்ள சதாகாலத்துக்கும் இருக்கிற வார்த்தை.
இப்போ வேறு புஸ்தகங்கள், இப்போ நாங்கள் சில புஸ்தகங்களை பார்க்குறோம், அது ஒரு காலத்திலே அது பிரசித்தமானதாக இருக்கலாம், பிறகு ஒரு காலத்தில் அது மறைஞ்சு போயிடும். ஆனால் இது தொடக்கத்தில் உலகம் உண்டான பொழுது வார்த்தை, ஏற்கனவே உலகம் உண்டாகல வார்த்தை அங்கே இருக்கு. அந்த வார்த்தை தேவன், வார்த்தையும் தேவனும் சமன். வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் தெளிவா. அப்புறம் அடுத்த வசனத்தில் அவர் ஆதியில், அவர் என்று சொல்லி, அப்போ ஆண்டவற்ற வார்த்தைக்கு அது என்று சொல்லல, அவர் தேவன், தேவன் அவர், அவர் ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவர். எங்களை மனுஷருக்கும் ஆழ்தத்துவம் இருக்குது. எங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது, தீர்மானிக்கிற ஆற்றல் இருக்குது, எங்களுக்கு உணர்வுகள் இருக்குது. நாங்களும் தேவனுக்கும் அதே மாதிரி தான். அவர் எங்களை போல, ஆனால் எங்களுக்கு சிற்றறிவு தான், அவற்றை பேரறிவு, எல்லாத்தையும் உள்ளடக்கின அறிவு அவற்றை, எல்லா அறிவும் அவற்றை, அவருக்குள் ஞானம் அறிவு ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற கொலோசியரில் பவுல் மூலமாக பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட எல்லாம் இருக்குது, எல்லா அறிவும் இருக்குது. அவர்கிட்ட இல்லாத அறிவு இல்லை. சகல என்ன அறிவு இருந்தாலும் அந்த அறிவு ஆண்டவருக்கு தெரியும். எல்லாத்தையும் அறிந்தவர் அவர். அப்போ அவர் வார்த்தை எப்பொழுதும் இருந்தது. அப்போ இந்த பரிசுத்த வேதாகமம் நாங்கள் கையில் ஏந்திருக்கிற இந்த புஸ்தகம், எங்கள்கிட்ட புஸ்தகம் இருக்குது. நாங்கள் வேதாகமத்தை எடுத்து சிலவளை மேசையில் வைப்போம், கதிரையில் வைப்போம், பேக்குகளை கொண்டு போவோம். மற்றொரு புஸ்தகத்தை போல பலர் நினைக்கலாம் இந்த புஸ்தகத்தை. ஆனால் இது சரியான வித்தியாசமான புஸ்தகம். ஏனென்றால் இது உலகம் உண்டாகல இருந்தது. அது தேவன், அது தேவனிடத்தில், அது தேவனிடத்தில் இருந்தது, தேவனாயிருந்தது, ஆதியிலே இருந்தது. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அடுத்து அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இப்போ அவர் தான் என்று சொல்லி எங்களுக்கு கிடையாது. அவர் சிருஷ்டிகர், உலகத்தை சிருஷ்டிகர். 3ஆம் வசனம் சொல்லுது, யோவான் 1:3, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அன்றி உண்டாக இல்லை. இப்போ இந்த உலகத்தில் உண்டானதெல்லாம் அவரால் உண்டானது, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாக இல்லை. 14ஆம் வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். இப்போ இந்த வார்த்தை பாருங்க, இன்னொன்று, இந்த ஆதியில் அப்போ இருந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாக இருந்தது. இந்த வார்த்தை, அவர் ஆதியில் இருந்தவர், தேவனோட வார்த்தை. இந்த வார்த்தையானவர் அவர் மாம்சமான, மாம்சம் யார்? மனுஷர். நாங்கள் மாம்சத்தில் இருக்கிறோம். அதான் இப்போ நாங்கள் ஒருவர் காணல, நாங்கள் மாம்சம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். இயேசு கிறிஸ்து 2 காரியம் இருக்கு. ஒன்று கிருபை, அதே காரியம் அங்கே பிறகு சொல்லியிருக்கு 17ஆம் வசனத்திலே, எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. இந்த 2 காரியம், கிருபையும் சத்தியம். கிருபை என்றால் ஆண்டவற்ற அளவற்ற அன்பு. அவர் எங்களை எவ்வளவோ பொறுத்து கொள்கிறார். நாங்கள் அவருக்கு பிரியமாக நடக்காட்டிலும் அவர் எங்களை தள்ளிவிட இல்லை. நாங்கள் பாவம் செய்தாலும் அவர் எங்களை தள்ளிவிட இல்லை. நியாய தீர்ப்பு நாளில் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது. ஆனால் அந்த உலகத்தில் சீவிக்கிற நாளில் ஆண்டவர் அவ்வளவு கிருபை உள்ளவரானபடினால நாங்கள் செய்கிற செயலுக்கு தக்க பலனை நாங்கள் அனுபவிக்க மாட்டோம். சில பிரச்சனை, சில காரியம் செய்தால் அதுக்கு தண்டனை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவ்வளவு கிருபை உள்ளவர். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அங்கே 17ஆம் வசனம் சொல்லுது, பண்ணு. சாரி, சின்ன இன்ட்ரப்ஷன் உண்டு. அப்போ அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே சொல்லியிருக்கேன், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் எழுதுகிறார், அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஒத்த, மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. யோவான் இதை எழுதினவர் இயேசுவோட கூட இருந்தவர், அவ்வளோ மிகவும் நெருக்கமாக இருந்த சீஷன். இயேசு இந்த 12 சீஷரில் ஒருவர் மாத்திரமல்ல, முக்கியமான சில தருணங்களில் 3 சீஷர்களான் இயேசோடு இருந்தார்கள். யோவான், யாக்கோபு, பேதுரு, யோவான், யாக்கோபு. இயேசுடைய மார்பில் கூட சாய்ந்திருந்த சீஷன். அப்போ இன்னும் நெருக்கமான
ஒரு சீஷன் அவர். அப்ப அவர்கள் அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அப்ப இந்த வார்த்தை மாம்சமானார், எங்களுக்குள்ள வாசம் பண்ணினார், எங்களோட இருந்தார், எங்களில் ஒருவராக இருந்தார். அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். மகிமை என்றே அது ஒரு பெரிய வார்த்தை. மகிமை என்றால் அது அவருடைய வெளிப்பாடு, அவருடைய வெளிச்சம். மகிமை என்று சொல்லு குளோரி. அது ஒரு தேவன் ஒருவருக்குத்தான் எல்லா மகிமையும் உரித்தானது. மகிமை. அப்போ அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அந்த மகிமை எப்படி இருந்தது? அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஒத்த மகிமையாக இருந்தது. அப்போ இந்த அவருடைய இதில் சொல்கிறார் தானே, நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம். நாங்கள் யோவானை பற்றி ஒரு காரியத்தை பார்த்தால், யோவான் எழுதின முதலாம் நிரூபம், முதலாம் அதிகாரம், முதலாம் வசனத்தில், முதலாம் 2ஆம் வசனங்களை இந்த வேளையில் நாங்கள் இதோடு ஒப்பிட்டு பார்க்கிறது மிகவும் பொருத்தமானது. அதில் சொல்லியிருக்கு, யோவான் எழுதின முதலாம் நிரூபம், முதலாம் அதிகாரம், முதலாம் வசனம், ஆதி முதல் இருந்ததும். அப்போ இங்கேயும் அவர் சொல்கிறார் ஆதி முதல், பிகினிங். ஆண்டவர் ஆதியிலே இருந்தவர். இப்போ இங்கே சொல்கிறார் யார்? இயேசு கிறிஸ்துவ ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். ஆதி முதல் அவர் இருந்திருக்கிறார், ஆனால் அவரை நாங்கள் கேட்டோம். எங்களோட காதால் ஆண்டவர் பேசினதை நாங்கள் கேட்டோம். நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால தொட்டதுமாகிய ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜீவ வார்த்தை தான் மாம்சமான வார்த்தை. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் மாம்சமானார், நமக்குள்ள வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஒத்த மகிமையாக இருந்துட்டு அங்கே சொல்லிட்டு இங்கே சொல்கிறார், அவர் ஆதி முதல் இருந்தவர், ஆனால் நாங்கள் கேட்டோம், நாங்கள் கண்களால் கண்டோம், நாங்கள் நோக்கி பார்த்தோம், எங்களோட கைகளால் தொட்டோம், அந்த ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்போ இந்த வார்த்தை நாங்கள் பேசுகிறோம் இந்த வார்த்தை, ஆனால் இந்த வார்த்தை ஆதியில் இருந்தவர். இது மிகவும் ஒரு அஸ்திவாரம் வேதாகம அறிமுகத்துக்கு. ஏன்னா இந்த வேதாகமம் எந்த ஒரு புஸ்தகத்தோடையும் ஒப்பிடத்தக்கது அல்ல. இது ஒரு தனித்துவமான ஒரு புஸ்தகம், ஒரு யுனிக் புக். இதை போல் எந்த புஸ்தகமும் இல்லை என்றால், இதை எழுதினவர், இதை எங்களுக்கு தந்தவர் தேவன். தேவன் தான் தந்தவர். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார். 2 தீமோத்தேயு 3:16, 2 பேதுரு 1:21 சொல்லி, தீர்க்க தரிசனமானது ஒருபோதும் மனுஷனுடைய சித்தத்தினால உண்டாகவில்லை. மனுஷன் பேசணும் என்று சொல்லி எழுதணும், மனுஷன் அபிப்பிராயம், மனுஷன் எண்ணம், மகிமன், மனுஷன் அறிவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார். அப்போ இந்த ஆதியாகமம் ஒன்று நாங்கள் வழியாக விளங்கிக் கொள்ள வேணும். இந்த ஆதியில் இருந்த தேவன், அவர் எப்பவும் இருந்தவர், அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அவர் எங்களை போல இல்லை. எங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம், சில வேளை மரணம். இப்போ உங்கள் பேனர் எல்லாம் அடிச்சிருக்கு, மண்ணில் விண்ணில் என்று தான் போட்டிருப்போம். ஒரு தொடக்கம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. அவர் தொடக்கமும் முடியும் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவர் தான் வார்த்தை. அப்போ இந்த வார்த்தைக்கும் அதே தான், வார்த்தையும் தேவனும் சமன் என்று அங்கே படிவாக சொல்லி இருக்கு. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது. இப்போ இங்கேயும் சொல்றார் ஆதியிலே இருந்தது, நாங்கள் நோக்கி பார்த்தது. ஆனால் அதை நாங்கள் ஆதியில் அப்போ இருந்த உலகம் தொடங்கப்பட்டு இல்லை, அந்த ஆதியில் அந்த அதுக்கு முன்னம் என்ன இருந்துன்னு தெரியும். அப்போ ஒரு புதிர், இதொரு என்னென்னு சொல்கிறேன், இது ஒரு ரகசியம் அல்லது ஒரு மரப்பொருள். உலகம் தொடங்க முதல் என்ன இருந்தது, அப்போ இப்போ உலகம் தொடங்கினது. இப்போ உலகத்துக்கு முடிவு இருக்கும், எங்கே முடிவு இருக்குது, அப்போ முடிவுக்கு அங்காலே என்ன, அப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை தேவனை வெளிப்படுத்தியிருக்கு. அப்போ தேவன் தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி இராவிட்டால் நாங்கள் அவரை அறிய முடியாது. அவர் தம்மை வெளிப்படுத்தினார். இப்போ மதங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்குது, மனுஷன் தேவனை தேடி போனது. இப்போ புத்தரை பற்றி சொன்னால், புத்தர் போதி மரத்துக்கு கீழே இருந்து ஞானம் பெற்றார் என்று சொல்லி இருக்கு.
அப்போ அவர் புத்தரை பற்றி எழுதியிருக்கு, அவர்கிட்ட போதனைகளை பற்றி எழுதியிருக்கு. அப்படி எவர் மத தலைவர்கள் புத்தரை பற்றி சொல்கிறோன்னா எங்கள்ட இலங்கையில் எங்களுக்கு அடுத்தது தெரிஞ்ச ஒரு பெரிய அதிக பேர் அனுஷ்டிக்கிற மதம் புத்த சமயம். ஆனால் புத்த சமயத்தாக்களே கடவுள் இல்லைன்னு தான் சொல்லினோம். அப்படி ஒரு கருத்தும் இருக்குது புத்திஸ்ட் ஆக்கள். நாங்கள் அதை வேறு கருத்து நாங்கள் அதை விடுவோம். அப்போ நாங்கள் பார்க்குற பிரதானமாக இந்த வார்த்தை தனித்துவமானது. இந்த வார்த்தையை நாங்கள் வேறு எந்த புஸ்தகத்தோடும் எந்த எழுத்தோடும் எதோடும் ஒப்பிட முடியாது. இது தேவன் அருளிய வார்த்தை, தேவனால் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த வார்த்தையை பற்றி நாங்கள் இப்போ இன்னும் சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம். அப்போ இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்தான் மனு குலத்துக்கு தேவனுடைய செய்தி என்றவர் தான் வார்த்தை. மனு குலத்துக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட செய்தி இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வார்த்தை எல்லாம் அவருக்குள்ளே அடங்கி இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் தம்மை மனுஷருக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து மூலமாக. அப்போ வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இயேசு கிறிஸ்து. அது ஒரு தனித்துவமாகவும் வல்லமையாகும். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தனியாக ஒரு மனுஷ ஆசிரியர் இல்லை. எங்களுக்கு மனுஷ ஆசிரியர்களை தெரியும் ஏராளமாக. இப்போ இயேசு கிறிஸ்து தனியாக ஒரு மனுஷ ஆசிரியர் மாத்திரமல்ல, அவரே வார்த்தை. அவர் ஆசிரியர் என்று அவரை பல இடத்துல போதகர் என்று சொல்லினோம். போதகர் என்றால் டீச்சர், வார்த்தையை பேசுகிறவர். அவர் வார்த்தையை பேசுகிறவர் மாத்திரமல்ல, அவரே வார்த்தை. அவர் ஒரு வெறும் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அவர் தெய்வீகம். அவர் தெய்வீகத்தன்மை, தெய்வீகம் அவர். அப்போ அதை நாங்கள் புரிந்து கொள்வோம். வார்த்தையை பற்றி இன்னும் சொல்லப்பட்ட சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் எபிரேயர் 4:12. எபிரேயர் 4:12 பார்த்தோம்னால் அங்கே சொல்லியிருக்கு, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இப்போ ஜீவன் இல்லைன்றா செத்தது. பேர் மெரக்கட்டை இருக்குது, அதில் ஜீவன் இல்லை. அப்போ நாங்கள் பார்க்குற அநேக காரியங்கள் ஒரு ஜீவன் இல்லாத சடம். மிருகங்கள், மனுஷர், பறவைகள். இப்போ ஒரு மரம் கூட, மரத்தில் ஜீவன் இருக்குது, மரத்தில் உயிர் இருக்குது. விஞ்ஞானி சொல்லினா மரத்தில் உயிர் இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் உயிர் இருக்குது. வேறு எந்த வார்த்தையிலையும் உயிர் இல்லை. இப்போ குர்ஆன் இருக்குது, இப்போ பௌத்தாக்களின் எழுத்துக்கள் இருக்குது, இப்போ சைவ சமயத்தில் எத்தனையோ நூல்கள் இருக்குது, எத்தனையோ இலக்கியங்கள் இருக்குது. ஆனால் வித்தியாசம் என்னென்னா தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஜீவன் இருக்குது, நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையும் ஜீவன் உள்ளது. ஜீவன் உள்ளது வித்தியாசம். ஜீவன் இல்லாததுக்கும் ஜீவன் உள்ளதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ ஜீவன் உள்ளது. அடுத்த வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை. வல்லமையோட எப்படியான வல்லமை? இயேசு சொன்னார் மத்தேயு 28 17ஆம் வசனம். மத்தேயு 28 அவர் சொன்னார் 18ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம். ஆல் பவர் இஸ் கிவன் அன்டு மீ இன் ஹெவன் அண்ட் எர்த். ஹெவன் பரலோகத்தில், வானத்திலும், எர்த் பூமியில். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். சகல அதிகாரம்ன்ட்டு அது முழுமையாக கம்ப்ளீட்டாக ஒன்றும் மிஸ் பண்ண இல்லை. சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இயேசுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இயேசு தான் வார்த்தை. வார்த்தையும் எப்படி இருக்குது? வல்லமை உள்ளது. வார்த்தைக்கு சகல அதிகாரம் இருக்குது. தேவன் பேசின வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் தேவன். அதனுடைய இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. அது வல்லமை உள்ளதாயும் அடுத்த இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. பட்டயம்னா தெரியுதானே, ஒரு வாள். டூ எட்ஜட் ஸ்வோர்டு. அந்த வாளில் 2 பக்கமும் கூறாக இருக்குது. இப்போ ஒரு சரியான கூறான வாள் என்றால், மெல்லிய வாள் என்றால், ஒரு ஆளுக்கு அந்த வாளால் குத்தினால் அது அப்படியே ஒரு பக்கத்தால் போய் மற்ற பக்கத்தால் வெளியில் வரும். அவ்வளோ கூறான வாள் அப்படியே துளைச்சு கொண்டு போகும். அப்போ இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா, ஷார்ப்பர் தேன் எனி 2 எட்ஜட் ஸ்வோர்டு.
இப்போ எந்த இருபுறம் கருக்குள்ள அப்போ அவ்வளோ ஷார்ப்பான வார்த்தை. அப்போ அதில் ஜீவன் இருக்குது, அதில் வல்லமை இருக்குது. மற்ற இருபுறம் கருக்குள்ள இந்த பட்டயத்திலும் கருக்கானது. மற்றபடி ஆத்துமாவையும் ஆவியையும் ஆவியையும் பிரித்தா மரணம். அப்போ ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கக்கூடியது அதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன கணுக்களையும் ஊனையும், எங்களோட மாம்சம் கணுக்கள் எங்களோட சரீரத்தில் இருக்கிற கணுக்கள் ஊன் எங்களோட மாம்சம் அதையும் பிரிக்கத்தக்கதான். உருவ குத்துறது என்று சொல்லியிருக்கு. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறேன்டா அது ஆண்டவர்கிட்ட வார்த்தை. வார்த்தையோட ஒப்படைக்கல நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் காணலாம். அது எங்களுடைய நினைவுகள் எங்களுடைய யோசனைகளை கூட அது சரியா, அது இப்படி சரியான நினைவு, எங்களுக்கு சரியான சிந்தனை, சரியான காரியத்தை சிந்திக்கிறோமா, எங்களோட சிந்தனைகளை பற்றி ஆண்டவர்கிட்ட வார்த்தையோட விட்டு பார்த்து நாங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். எங்களோட சிந்தனை இப்போ இயேசு சிலரோட பேசுகிற நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட சிந்தனை கொள்ளுகிறது என்ன. ஆண்டவர்கிட்ட வார்த்தை எங்களோட நினைவுகள் எங்களோட யோசனைகளை வகையாக இருக்கிறது. இப்போ இந்த வார்த்தை வித்தியாசம். இப்போ சில புஸ்தகங்கள் நல்ல அறிவுரை சொல்லலாம், சில ஞானிகள், சில புத்திஜீவிகள், முந்தி வாழ்ந்த சில பெரியோர் நல்ல ஆலோசனை நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது அதிலும் பார்க்க அப்பால் பட்டது ஆண்டவர்கிட்ட வார்த்தை. ஒன்று ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, இருபுறம் கருக்குள்ள இந்த பட்டயத்திலும் கருக்கு அவ்வளோ ஷார்ப். அடுத்தது எப்படி இந்த வார்த்தை ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கிறது, கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறது, இதயத்தின் நினைவு, அதுவும் உற்றுவ குத்துரண்டு இருக்கு. பியர்சிங்னு சொல்லி பியர்ஸ்ன்னு அப்படி துளைச்சு கொண்டு போகிறோம். உருவ குத்துகிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இருதயத்தின் நினைவுகள் யோசனை வகையிருக்கிறதுமா இருக்கிறது. சரி, அடுத்த அப்போ இந்த வார்த்தையை பற்றி பார்த்தோம். சில வார்த்தையை பற்றி எங்களுக்கு வெளிப்பாடு தந்திருக்கு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை பார்ப்போம். அங்கே சொல்லியிருக்கு, இது இயேசு சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை பற்றி என்ன சொல்லியிருக்கேன்னா, மத்தேயு 4:4 பிசாசு இயேசுவை 40 நாள் வனாந்திரத்தில் அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்தார், உபவாசமாக இருந்தார். குடியாமல் என்று இதில் சொல்லல, உபவாசமாக இருந்தார். அவருக்கு பசி உண்டாயிற்று. பிசாசு சோதிக்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும். நீர் சொன்னால் நடக்கும் தானே, நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்றீர், இந்த கல்லை அப்பமாகும்படி செய்யும் என்று. இயேசு பதில் சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ மனுஷன் பிழைக்கிறது எப்படி? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இது இயேசு சும்மா சொல்லல, அவர் உபாகமத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை தான் எழுதி இருக்கிறது என்றுதான் அவர் சொல்றார் இயேசு. நாங்கள் இப்போ மத்தேயு 4:4 பார்த்தா திரும்ப மத்தேயு 4:4 போனால் இயேசு தெளிவாக எங்களுக்கு சொல்றார். மத்தேயு 4:4 சொல்லுறார், மனுஷன் என்று எழுதி இருக்கிறது. அப்போ அவர் இயேசு என்னதை சொன்னார்? வார்த்தையை தான் சொன்னார். வார்த்தை அவர் தானா, தண்டை யோசனை இல்லை, அவர் தான் வார்த்தை. ஆனால் அவர் சொல்றார், இந்த எழுதியிருக்கேன் என்று மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மேன் ஷால் நாட் லிவ் பை பிரெட் அலோன் பட் பை எவ்ரி வேர்ட் தட் ப்ரொசீடத் அவுட் ஆஃப் த மவுத் ஆஃப் காட். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அப்போ தேவன் வார்த்தையை தந்திருக்கிறார். அவற்றை வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை எங்களுக்கு தேவன் கொடுத்துக்கிறார். அந்த வார்த்தை தான் எங்களுக்கு பிழைப்பு உண்டாக்குது. இந்த வார்த்தை அப்போ தான் நாங்கள் நினைவில் வைத்திருக்கணும். நாங்கள் உபாகமத்தில் இருக்குது அந்த ரெஃபரன்ஸ். நாங்கள் அந்த ரெஃபரன்ஸை பார்த்தோம்னா உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, இது வனாந்திரத்தில் நடந்தது, 40 வருஷ வனாந்திர வாழ்க்கையில் உன்னை பசியினாலும் வருத்தி, உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். இது அந்த 40 வருஷம். என்ன அடுத்த வருஷம் சொல்லுது 4ஆம் வசனம், இந்த 40 வருஷம் உண்மையிலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லி கொண்டு போகிறார்.
என்று சொல்லி அங்கே 6ஆம் வசனத்தை நாங்கள் கவனிப்போம். இதில் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்த, அதாவது வார்த்தை பேசுகிறதன்படி நீ வார்த்தை சொல்லும்படி நடக்கணும். அவருக்கு பயப்படும்படி அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். வார்த்தையை கைக்கொள்ள கடவாய். அப்போ மனுஷனுக்கு தேவன் அவனை சிறுமைப்படுத்தி, மனுஷன் மனாந்திரத்தில் முதல், பிறகு பசியினால் வருத்தி, பிறகு மென்னாவினால் போஷித்தார். ஏன் அப்படி செய்தார்? அவர் உணர்த்துறதுக்காக. மனுஷன் என்னத்தை உணர்த்துறதுக்காக? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, அப்பவும் தேவைதான், அப்பத்தினால மாத்திரமல்ல, அப்பவும் தேவை, அப்பத்தாலையும் எங்களை போஷிக்கிறார் ஆண்டவர். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவன் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்போ இந்த வசனத்தை தான் இயேசு இஞ்ச கோட் பண்ணுறார். இயேசு இஞ்ச எடுத்து சொல்கிறார், இப்படி எழுதியிருக்கிறேன்னு சொல்லி. இப்போ ஆண்டவர்கிட்ட வார்த்தையில் எழுதியிருக்கிறது நிறைவேறும் கேட்டேன். இயேசு அந்த வார்த்தையை சொன்னார், ரெண்டு எழுதியிருக்கிறதே, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு தேவை. ஒவ்வொரு வார்த்தையினால் ஆண்டவற்ற வார்த்தை அத்தனையும் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 1:1 வெளிப்படுத்தல் 22 கடைசி வசனம் மட்டும் ஆண்டவற்ற வார்த்தை. அப்போ நாங்கள் இந்த ஆண்டவற்ற வார்த்தையை நாங்கள் வெளிப்படுத்தல் 22, 21 மட்டும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் ஒரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு தேவை. எதுவும் சகல வார்த்தையும் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறது என்றுதான் அவர் பிசாசை மேற்கொண்டார், எழுதியிருக்கிறபடி. அப்போ ஆண்டவர் இயேசுக்கு வார்த்தை நல்லா தெரியும். பல இடங்களில் வார்த்தையை கோட் பண்ணியிருக்கிறார். இப்போ மத்தேயு 4:4. அப்போ வார்த்தையால் பிழைப்புண்டா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அடுத்த நாங்கள் பார்க்க போகிற வசனம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் எங்கள் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்திருக்கும். என்ன வசனம்? உம்முடைய 105ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்து அங்கே சொல்லியிருக்கு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. Your word is a light unto my feet and is a lamp unto my feet and a light unto my path. lamp unto my feet. இப்போ காலில் நாங்கள் வீட்டை இருக்கிறோம், வெளியில் போகணும், வெளியில் தான் இருட்டாக இருக்குது. சும்மா போனோம்னா என்ன நடக்கும்? நாங்கள் சில ஒரு விஷப்பூச்சியம் இருக்கலாம், கடிக்கலாம், அங்கே இன்னும் இருக்கும், அங்கே எதுவும் அழுக்கான பொருட்கள் இருக்கலாம், அங்கே என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இருட்டுக்குள்ளே போகலாம், லைட் இல்லாமல் போகலாம். ஆண்டவர்கிட்ட பார்த்து லேம்ப் அண்டு மை ஃபீட், என் காலுக்கு ஒரு வெளிச்சம் தேவை. ஒரு டார்ச் லைட் இல்லாமல், இப்போ நாங்கள் வெளிக்கிறீங்களா ஒரு டார்ச் லைட்டும் புகர்களை கொண்டு போகிறது. என் வழியில் போய்க்கல வாகனத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால், வழியில் லைட் இல்லாமல் போனால், வீட்டிலே நாங்கள் கூட கைகாவில் ஒரு லேம்ப் கொண்டு வச்சுருக்கிறோம். ஏன் எங்களுக்கு தேவை. வெளிச்சம் இல்லாட்டி இருளுக்குள்ளே ஒன்று நாங்கள் செய்யலாம். இப்போ ஆண்டவர்கிட்ட வார்த்தை எங்களுக்கு இல்லாட்டி நாங்கள் இருளுக்குள்ளே இருக்கிற மாதிரி. இப்போ எங்களுடைய கால்களுக்கு தீபம், இது லேம்ப் அண்டு மை ஃபீட் அண்ட் லைட் அண்டு மை பாத். நாங்கள் போகிற பாதையில் எங்களுக்கு வெளிச்சம் தேவை. வெளிச்சம் இல்லாமல் போகலாது. இப்போ பகலில் சூரிய வெளிச்சம் இருக்குது, இரவில் வெளிச்சம் இல்லை. அப்போ இருளில் இருக்கைக்குள்ள வெளிச்சம் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்யலாம். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளோ முக்கியம். ஒரு வெளிச்சம், அதான் வெளிச்சம். இயேசுனா நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். இயேசுவும் ஒளியாக இருக்கிறார், அவருடைய வார்த்தையும் ஒளியாக இருக்கிறார். அவரும் வார்த்தையும் சமன் தானே, வார்த்தையும் அவரும் உண்டு. இப்போ நாங்கள் இந்த 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம், எங்களுக்கு வார்த்தை கட்டாயம் தேவை. அதான் நாங்கள் வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இன்றைக்கு சில பிரச்சனை என்னென்றால், ஜெபமும் அதே மாதிரி முக்கியம், வார்த்தையோட முக்கியம் ஜெபம். நான் இப்போ அதை பற்றி பேச வேற இல்லை. ஆனால் இன்றைக்கு அநேக ஜெபிக்கிறது தேவை, மிகவும் தேவை. துதிக்கிறது, ஆராதிக்கிறது தேவை. நாங்கள் துதிக்கிற ஜனங்கள். ஏசாயா 43:21 ஆண்டவர் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். எங்களை ஏசாயா 43:21 இந்த ஜனங்களின் துதியை சொல்லி வருவார். நாங்கள் துதிக்கத்தான் வேணும். இன்றைக்கு 1000 ஸ்தோத்திர பலி எல்லாம் சொல்லி நம்ம எல்லாம் நல்லது, துதிக்க வேணும். ஆண்டவர் துதிக்கிறதான் ஆண்டவர் வச்சுக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுகிறவரும் அவன் ரட்சிக்கப்படுவான் ரோமர் 10:13 வாசிக்கிறோம். இப்போ தொழுக ஆராதனை முக்கியம், தேவை. துதிக்கிறது, ஜெபிக்கிறது தேவை. ஆனால் அதே போல் எங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கிற இன்னும் ஒன்று என்ன சொல்லுவோம், மிக மிக அதுக்கு சமனாக வார்த்தை. வார்த்தை நல்லா தெரியணும், வார்த்தையில் நல்ல பரிச்சயம் இருக்கணும். ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லு, சங்கீதம் 1:1 இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குற இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வேண்டும்.
அடுத்தது அப்போ நாங்கள் இது எங்களுடைய கால்களுக்கு தீபம், எங்களுடைய பாதைக்கு வெளிச்சம். உம்முடைய வசனம் என்று சொல்லியிருக்கேன். ஆண்டவருடைய வார்த்தை, உம்முடைய வசனம், இதுதான் ஆண்டவர்கிட்ட வசனம் எங்கள்கிட்ட இருக்கு. எங்கள்கிட்ட கையில் ஏந்தி இருக்கிறோம் இந்த புஸ்தகத்தை. கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் திரும்ப 2 தீமத்தை 3, 16, 17 நான் அதை பற்றி 2-3 முறை சொல்லியிருக்கிறேன். போன முறையும் சொன்னேன். அதில் நாங்கள் பார்ப்போம் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு செய்கிற சில காரியங்கள். 2 தீமத்தையும் 3, 16, 17 இந்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கிறது நல்லது. அது சொல்ல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், தேவ ஆவியானவர் தான் வேத வாக்கியங்களை தந்து என்னத்துக்கு தந்திருக்கு? தேவனுடைய மனுஷன், நாங்கள் எல்லாரும் தேவனுடைய மனுஷன், ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் நாங்கள் அவருடையவர்கள், அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்கள், அவருடைய ஆவியினால கழுவப்பட்டவர்கள், அவருடைய ஆவியினால நிரப்பப்பட்டவர்கள், அவருடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் இருக்கு. அப்போ இந்த தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்பட்ட நாங்கள் அங்கே தேறினவனாக, தேர்றவன் என்றா தேர்றண்டா என்ன அதன் அர்த்தம்? நாங்கள் தேறினவர்களாக இருக்கணும். நாங்கள் எல்லாத்துலேயும் தேறினவர்களாக இருக்கணும்டா. இப்போ தேர்ச்சி பரீட்சையில் நாங்கள் பாஸ் பண்ணினா நாங்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். அப்போ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நிலைக்கு நாங்கள் வர்றோம். தேவனுடைய மனுஷன் தேறினவனாக. இப்போ நாங்கள் எல்லாருக்கும் இப்போ தேர்ச்சி அறிக்கை என்று சொல்கிறோம். எங்களோட ஸ்கூலில் கொடுக்குற ரிப்போர்ட்டை சொல்கிறது தேர்ச்சி அறிக்கை. அப்போ நாங்கள் எப்பொழுதும் தேறின மனுஷராக இருக்கணும் என்று தான் எங்கள் தேவனுடைய எதிர்பார்ப்பும் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நாங்கள் தேறின மனுஷனாக இருக்க வேணும் என்றால் எங்களுக்கு என்ன தேவை என்று. அப்போ தேவனுடைய வார்த்தையை தான் எங்களை தேறினவர்களாக்குது. நான் இங்கிலீஷில் பார்த்தோம் என்றால் அங்கே சொல்லியிருக்கு இஸ் யூஸ்ஃபுல் என்று சொல்லியிருக்கு. சாரி இதில் சாரி தேறினவன் சாரி நான் அதுக்கு படியாக பார்க்கணும். எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி. இப்போ நாங்கள் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்கிரியெல்லாம் செய்கிறவர்கள். நாங்கள் எங்களோட கிரியைகள், எங்களோட பேச்சு, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய கிரியைகள் எல்லாம் நல்ல கிரியெல்லாம் இருக்கணும். அப்போ எங்களை எந்த நற்கிரியையும் செய்ய எங்களை தகுதிப்படுத்துறது ஆண்டவருடைய வார்த்தை. எந்த நற்கிரியும் சாதனை 4 காரியங்களை ஆண்டவருடைய வார்த்தை செய்யுது. இந்த 4 காரியங்கள் மூலமாக தான் நாங்கள் தேறினவர்களாக வருகிறோம், இந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவர்களாக வருகிறோம். அதில் 4 காரியம் ஒன்று சொல்லி உபதேசம். உபதேசம் என்ன? போதனை. உபதேசம் டாக்டரின் என்ற சொல்லும் பாவிக்கிற டாக்டரின் என்றைக்கில் அது கூட இறையியல் உண்மை, இறையியல் சத்தியம். இப்போ உபதேசம்னா போதிக்கிற உபதேசம், உபதேசிக்கிறார், உபதேசியார் என்றெல்லாம் சொல்கிறார். உபதேசத்துக்கு உபதேசம்னா சும்மா பேசுறதுக்காக இல்லை, எடுத்து அதன்படி செய்யணும். உபதேசம் என்னத்துக்கு கொடுக்குற? எந்த ஒரு உபதேசமும் என்னத்துக்காக? நாங்கள் அதன்படி செய்யணும் என்று எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க ஒரு உபதேசம், எங்களுக்கு ஒரு ஆலோசனை. இப்படி தான் நீங்கள் செய்யணும், இப்படி தான் நடக்கணும். உபதேசத்திற்கு அடுத்த கடிந்து கொள்ளுதல் கொஞ்சம் ஆக்களுக்கு விருப்பம் இல்லை. ரிபியூக்கிங்னு சொல்கிறேன் இங்கிலீஷில். ரிபியூக்குண்டா கடிந்து கொள்றேன்டா சும்மா முதுகில் தட்டி கொண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு பிள்ளை விட்டுட்டார். இது தவறு, இப்படி செய்யாத, இதை விடு, இது உனக்கு உகந்ததில்லை, இது ஆண்டவரை ஏற்க மாட்டார். கொஞ்சம் கண்டிப்பாக சொல்கிறேன். அது எல்லாருக்கும் பிடிக்காது. இப்போ உபதேசம் சொன்னால் பரவாயில்ல, ஸ்மூத்தாக இருக்கும். கடிந்து கொண்ட நீங்கள் இப்படி செய்தது பிள்ளை, நீங்கள் இப்படி சேர்க்கப்படாது, ஆண்டுகிட்ட பிள்ளை என்று யாருக்கும் கடிந்து கொண்டா விருப்பம். ரிபியூக் பண்ணுற கடிந்து கொள்ளுதலுக்கு. அடுத்த சொல்லியிருக்கு சீர்திருத்தலுக்கு. சீர்திருத்தம்னா சரிப்படுத்துகிறோம். முந்தி கொஞ்ச காலத்துக்கு முதல் எல்லாம் சுத்த தமிழ் எங்கட பகுதியில் பாவிக்கப்பட்ட ஒரு காலத்தில் உந்துருளி சீர்களம் உண்டு போட்டிருந்த ஒரு இடத்துல. உந்துருளின்ற மோட்டார் சைக்கிள், சீர்களம்ண்டா திருத்துற இடம், ரிப்பேர் பண்ணுற இடம், சீர்களம். சீர்திருத்துறன்ற சரிப்படுத்துகிற, பிழையா போனதை சரிப்படுத்துகிறேன். சீர்திருத்தம் என்று சொல்லி இப்போ சபை சரித்திரத்திலையும் இருக்குது சீர்திருத்தம், ரிஃபர்மேஷன். மார்ட்டின் லூத்தர், ஜான் ஹெஸ், இப்படியான ஆக்கள் ஆரம்பத்தில் திருச்சபை ஆரம்பத்தில் இப்போ 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளில் தான் இந்த சீர்திருத்தவாதிகள் சபை பிழையான வழியில் போகுதுன்னு சொல்லி சபையை கண்டித்து சரியான வழியை சொன்னவை. வேதாகமத்தில் இருக்கிற வெளிப்பாடுகளை சொன்னோம். இது வேதாகமத்தை விட்டு சபை போயிட்டுது, வேதாகம் மறைக்கப்பட்டுட்டுது. இப்போ சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள், வேதாகமத்துக்கு திரும்புதல். அப்போ சீர்திருத்தல். அடுத்து நீதியை படிப்பித்தல்.
நீதியை ட்ரைனிங் இன் ரைச்சியஸ்னஸ், நீதி, இதுதான் நீதி. நீதியை படிப்பிக்கணும். இது சரி பிள்ளைன்றதை காட்டி கொடு. உபதேசம் உண்டு, உபதேசம் சரி பிள்ளை எல்லாத்தையும் சொல்கிறவர் போதனை. அடுத்த கடிந்து கொள்ளுதல், கடிந்து கொள்ளுதல்ன்றா பிடரியில் பிடிச்சி கழுத்தில் பிடிச்சி இழுத்து, இது பிழை, இப்படி செய்யாத, இது தவறு, இது ஆண்டவர் ஏற்க மாட்டார், உனக்கு ஆண்டவர்கிட்ட நியாய தீர்ப்பு வரும், நீ கடிந்து சரிப்படுத்து, உன்னை சீர்திருத்திக்கொள். கடிந்து கொள்ளுதல். அடுத்தது சீர்திருத்தல். சீர்திருத்தல் என்றைக்குள்ள சரி பிள்ளையானதை சரியாக்கு உதவி செய்கிற. அடுத்தது நீதியை படிப்பித்தலுக்கு பிரயோஜனம் உள்ளவெல்லாம் இருக்க. அப்போ ஆண்டவர்கிட்ட வார்த்தை இதில் நாங்கள் பார்த்தோம் என்றால், அங்கே முதல் 14ஆம் வசனத்தில் பார்த்தால் 2 தீமோத்தேயு 3:14 நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. என்னத்தை கற்றுக்கொண்டு? தீமோத்தேயு ஆண்டவர்கிட்ட வார்த்தை. அதில் சொல்லியிருக்கு, நீ உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். சிறு இந்த ஆண்டவர்கிட்ட வார்த்தை எங்களை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்குது. அப்போ அதுதான் சரியான முக்கியம். என்ன? சிறு வயதில் இருந்து எங்களை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம், which are able to make you wise for salvation through faith in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள். அப்போ இந்த வேத எழுத்துக்கள் தான் எங்களுக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை கொடுக்குது. இப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் பைபிளை, என் ஃப்ரெண்டிൻ്റെ பைபிளை வாசித்தேன். வாசித்த உடனே நான் அதை அப்புறம் ஆராய்ஞ்சு வாசிக்க துவங்கின உடனே அது என்ன ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு தந்து. ரட்சிக்கப்படுறதுக்கான ஞானம், ரட்சிப்புக்கேற்ற ஞானம், ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்து. இப்போ இந்த பரிசுத்த வேத எழுத்து எங்களை ரட்சிப்புக்களை வழிநடத்தும். ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கும். சிறு வயது முதல் அறிந்தவன். தீமோத்தேயுக்கு அவற்றை பாட்டி அங்கே சொல்லியிருக்கு. இவர் ஆக்கள் அவற்றை பாட்டி லூயிஸாள் அவற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 1 அந்த விசுவாசத்தை பற்றி சொல்லியிருக்கு 5ஆம் வசனத்தில். அந்த விசுவாசம் முந்தியின் பாட்டியாகிய லேவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ என்னோட இந்த விசுவாசம் வந்தது வார்த்தை அறிந்ததுனால. வார்த்தையால் விசுவாசம் வர்றது, வேறு வழி இல்லை விசுவாசம் வர்றதுக்கு. அதை நாங்கள் பார்ப்போம். விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி, ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் பை த வேர்ட் ஆஃப் காட். இப்போ நான் அதை பிறகு கொண்டு வருவோம். அப்போ விசுவாசம் முந்தி எங்கே இருந்தது? பாட்டிகிட்ட இருந்தது. பாட்டிக்கு பேர் லேவிசாள். தமிழில் போட்டிருக்கிறதே பார்ப்போம். இப்போ உன் தாயா பிறகு உன் பாட்டிகிட்ட இருந்து யாருக்கு வந்தது? தாய்க்கு. அம்மாட்ட இருந்து அம்மாவுக்கு வந்தது ஐனிக்கையாள். அது இப்போ உனக்குள்ள உனக்குள்ள நிலைத்திருக்கு. ஆனால் தீமோத்தேயு சின்ன வயதிலிருந்தே வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியம், சலாக்கியம். எங்களுக்கு பிறப்பிலேயே சின்ன வயதிலேயே எங்களோட பாட்டி, எங்களோட பாட்டா, எங்களுடைய அப்பா, எங்களுடைய அம்மா மூலமாக வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டால் நாங்கள் உண்மையாக கொடுத்து வச்சவர்கள். சிறு வயதிலிருந்து நீ அறிந்தவன். என்னத்தை அறிந்தவன்? வேத வாக்கியங்கள். என்ன வேத வாக்கியம்? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்திருக்கிறாய். சரி, நாங்கள் அடுத்த வசனத்துக்கு போவோம். யோவான் 17:17 போவோம். யோவான் 17:17 இது இயேசு பேசின வார்த்தை. இயேசு ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரதான ஆசாரியத்துவ ஜெபம், ஜீசஸ் ஹை ப்ரீஸ்ட்லி ப்ரேயர் என்று சொல்கிறது. அதில் சொல்கிறார், உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ இந்த ஆண்டவர்கிட்ட வார்த்தை என்ன செய்து எங்களை பரிசுத்தமாக்குது. இப்போ நாங்கள் எங்கேயோ போகிறோம், நாள் முழுக்க வேலை செய்கிறோம், களைத்து போனோம், வியர்வை, அழுக்கு படிந்திருக்கு, தூசு படிந்திருக்கு, என்ன செய்கிறோம்? நல்ல சுத்த ஜலத்தினால, நீரால் நாங்கள் நீராடுகிறோம், குளிக்கிறோம், உடலெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறோம். இந்த தண்ணீர் என்ன செய்யுது? எங்களை சுத்தப்படுத்துது. அது மாதிரி எங்களுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துறது ஆண்டவருடைய வார்த்தை. உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இது இயேசுவின் ஜெபம். யாருக்காக? எங்களுக்காக. அவர் சொல்கிறார், யாருக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் 9ஆம் வசனத்தில். நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உங்களுடையவர்களாக இருக்கிறார்கள். எங்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக, இதில் நாங்கள் இணைந்திருக்கிற எங்கள் எல்லாருக்காகவும் இயேசு ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? அவருடைய வசனத்தினால, சத்தியத்தினால, அவர்களும் சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக உண்டு. அதாவது உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். 19ஆம் வசனத்திலேயும் சொல்லுகிறார், அவர்களும் சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக
நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குறேன். அவர் தன்னையே பரிசுத்தமாக்குறார். ஏனென்றால் சத்தியத்தினால பரிசுத்தமாகும்படி. சத்தியம்ன்ற அவர் தான் சத்தியம். இயேசுனர் யோவான் 16 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் தான் ஐ எம் த வே த ட்ரூத் அண்ட் த லைஃப். அவர் தான் சத்தியம். அந்த சத்தியத்தினால பரிசுத்தமாகும். அப்போ இயேசு தான் எங்களை பரிசுத்தமாக்குறார். அப்போ உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்க உம்முடைய வசனமே சத்தியம். அடுத்தது மத்தேயு 24:35 இருக்கு. அங்கே வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளோ ஒழிவதில்லை. உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஒளிஞ்சு போகும். வானம் பூமி இல்லாமல் போகுது ஒரு நாளைக்கு. இந்த இப்போ இருக்கிற பழைய வானம் பழைய பூமியெல்லாம் வெளிப்படுத்துகிற புதிய வானம் புதிய பூமியை தேவன் சிருஷ்டிக்க போகுது. ஆனால் அங்கே வானமும் பூமியும் ஒளிந்து போகும். இந்த இப்போ நாங்களுக்கு பார்க்குற வானம் பூமி ஒரு நாளைக்கு இருக்காது. ரெண்டு பேரில் பார்த்தா இந்த உலகமெல்லாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு அக்கினியால் எல்லாம் பட்சித்து அழிஞ்சு இல்லாமல் உருகி எல்லாம் வெந்து உருகி போயிடும் என்று சொல்லியிருக்கு. ஆனால் ஆண்டவற்ற வார்த்தை, என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. Heaven and earth shall pass away, but my word shall never pass away. ஒரு நாளும் ஆண்டவற்ற வார்த்தை ஒளிந்து போகாது. கொலோசியர் 3:16 பார்ப்போம். அது ஆண்டவற்ற வார்த்தை எப்பொழுதும் நிலைத்திருக்கு. இன்னும் பல வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். சில வசனங்களை தான் நாங்கள் தெரிந்திருக்கிறோம். கொலோசியர் 3:16 பார்த்தால் கொலோசியர் 3:16 அதில் சொல்லியிருக்கு, இதில் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதா. கிறிஸ்துவின் வசனம், இது ஆண்டவருடைய வார்த்தை, உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதா. எங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள வாசம். தாவீது சொல்கிறார் 119வது சங்கீதத்தில். இயேசு சொல்கிறார், என்ன தாவீது சொல்கிறார், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உம்முடைய வாக்க, ஆண்டவருடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன். ஐ ஹேவ் ஹிட் thine word in my heart so that I will not sin against you. வார்த்தையை எங்களுடைய இருதயத்தில் மறைச்சி வச்சிருக்கிறேன். இந்த வார்த்தை இங்கே இருக்கு, எங்களுடைய இருதயத்திலையும் இருக்கணும். புத்தகத்திலையும் இருக்குது, எங்களுடைய இருதயத்திலையும் இருக்கணும். வார்த்தை இருதயத்தில் வார்த்தையை மறைத்து வைத்தேன். ஹிட் thine word. இப்போ இங்கேயும் நாங்கள் பார்க்குறோம் கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. சரி, நான் அதோட அந்த வசனத்தை நான் நிப்பாட்டுறேன். லூக்கா 11:28 பார்ப்போம். லூக்கா 11:28. லூக்கா 11:28 நாங்கள் பார்த்தால் லூக்கா 11:28 சொல்லியிருக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அங்கே இயேசுகிட்ட வந்து சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீ வந்து சொல்லுகிறாள், அவர் நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொல்லி ஒரு ஸ்திரீ சொல்கிறாள் இயேசுவை பார்த்து. அங்கே இயேசு பிசாசை பற்றி சொல்கிறார், பிசாஸ் துரத்துறதை பற்றி சொல்கிறார். அதில் நீங்கள் முதல் வாட்சி பார்க்கலாம். இப்போ நான் அதை பார்க்கல. அவர் இப்படி சொல்லுகையில் என்று சொல்லி அவர் இந்த காரியங்களை மேலே இருந்த காரியங்களை சொல்லி கொண்டிருக்கையில் ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவர்கள். ஏன்னா இயேசுவை பார்த்து தானே, அவருடைய பாவம் இல்லை, அவர் பேசுகிற வார்த்தைகள் சத்தியம் ஞானமுள்ள வார்த்தைகள். எந்த ஒரு மனுஷனும் இவரை போல பேச இல்லை என்று சொல்லினோம். நெவர் அ மேன் ஸ்பேக் லைக் திஸ் மேன் என்று இயேசு பேசுனது போல எந்த ஒரு மனுஷனும் ஒரு நாளும் பேச இல்லை. அப்போ அந்த அவனுடையெல்லாம் அந்த ஒரு ஸ்திரீ சொல்கிறார், உண்மை சுமந்த கற்பமும் நீ பாலுண்டவளும் பாக்கியம் உள்ளவர்கள். ஆனால் இயேசு சொன்னார், அப்படி அதற்கு அவர் அப்படியானாலும், அது அப்படி உண்மைதான், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான். இயேசு சுமந்த கற்பம், இயேசு பாலுண்ட முலைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொல்லிக்கலாம். அதிலும் பார்க்க சார், அப்படியானாலும், அப்படித்தான் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான். அதிலும் பார்க்க பாக்கியவான்கள். அப்போ இயேசுனுடைய தாயார் தந்திருக்கு, அவருடைய தாய் யார் அதிக பாக்கியவான்கள்? வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். லூக்கா, நான் 10 வசனங்கள் தான் பேசிக்காக சொல்ல வழிகிட்டேன். நான் சில வசனங்களை இடையில கூட சொல்லியிருக்கிறேன். ஏசாயா 40 8ஆம் வசனத்தை பார்த்துட்டு இன்னும் ஒரு வசனத்தை பார்த்துட்டு நான் நிறைவு செய்ய போகிறேன் இன்றைக்கு. ஏசாயா 40:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமாக நாங்கள் அறிஞ்சிருக்க வேண்டிய வசனம். அங்கே சொல்லி இருக்கு, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும்.
என்று சொல் என்று உரைத்தது. தேவனுடைய வசனம் அது ஏற்கனவே தெரியும். அது தேவனுடைய வார்த்தை நித்தியமானது. அதுக்கு வார்த்தைகள் அழிவில்லை, வார்த்தை அழிக்க இயலாது, வார்த்தை என்றைக்கும் உள்ளது. அது பற்றி இன்னும் பல வசனங்கள் அது வானத்தில் நிலைத்திருக்கு என்று சொல்லியிருக்கு. தேவனுடைய வார்த்தை அது என்றைக்கும் நிற்கும். தேவனுடைய வசனமும் என்றைக்கும் நிற்கும். அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அதுதான் கடைசியாக சொல்லி முடிக்க போகிறேன். நான் 10க்கு கூட சொல்லிடுறேன். 10 வசனங்களாம் சொல்ல வெளிக்கிட்டு நான் 10க்கு கூட சொல்கிறேன். இயேசு ஒரு காரியத்தை எங்களுக்கு சொன்னார் என்னென்றால், நாங்கள் யோவான் 5:39 இது இயேசு சொன்ன வார்த்தை. எல்லாம் இயேசு சொன்ன எல்லாம் இயேசுன்ற வார்த்தை தான். சிலது இயேசு நேரடியாக பேசியிருக்கிறார், சிலது யோவான் எழுதியிருக்கிறார், சிலது இப்போ ஏசாயா எழுதினார். இப்போ நாங்கள் பார்த்தோம் ஏசாயா 40:8 தேவனுடைய வசனமும் இன்றைக்கு நிற்கும். அது ஏசாயா மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அது இயேசு தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அப்போ யோவான் 5:39 தான் கடைசியாக உங்களோட விட்டு வைக்கிற வார்த்தை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். சும்மா பிரசங்கத்தில் கேட்டு போட்டு விட்டுட வேண்டாம், ஆராய்ந்து பாருங்கள். இங்கிலீஷுக்கு சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ். சர்ச் பண்ண ஒரு காரியத்தை தேடுறண்டா எப்படி இருக்கும்? அது நாங்கள் அதிலேயே தேடிக்கொண்டிருப்போம், அதிலேயே இருப்போம். என்ன ஆண்டவருடைய வார்த்தையோட நீங்களும் நானும் இன்னும் இன்னும் அதிக நேரத்தை செலவிட வேணும். அங்கே யோவான் 5 தெளிவாக சொல்லியிருக்கு. என்ன வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். 39ஆம் வசனத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ நாங்கள் ஆராய வேணும், அதுக்கு நேரம் எடுக்கணும். கொஞ்சம் சொல்றார், கவனமாக படிக்கணும். அவர் சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என் இந்த வார்த்தையால் தான் எங்களுக்கு நித்திய ஜீவன். விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். யாரை விசுவாசிக்கிறோம்? தேவனை. யார் தேவன்? வார்த்தை. அப்போ வார்த்தையை விசுவாசிச்சா நித்திய ஜீவன். இப்போ அங்கே சொல்லியிருக்கு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. You study the scriptures diligently because you think that in them you have eternal life. These are the very scriptures that testify about me. இதுதான் இந்த வார்த்தை தான் எங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்துது. அப்போ வார்த்தை முக்கியம். அதனால இந்த பிசாசு இந்த வார்த்தையை ஒழிக்க வேணும், மனுஷர்கிட்டேருந்து பறிக்க வேணும் என்று சொல்லி முயற்சி செய்கிறான். இன்றைக்கு கூட எத்தனை இடத்துல பைபிளை எரிக்கிறாங்க, பைபிளை எடுத்து ஒழிக்கிறாங்க, பைபிளை கிடைக்க முடியாமல் செய்ய பார்க்குறாங்க. ஆனால் முடியாது. ஆண்டவர்கிட்ட வார்த்தையை ஆண்டவர் தேடுற மனுஷனுக்கு எப்படியாவது கொடுத்துருவார், எங்கிருந்தாவது வந்துடும் கர்த்தர். இப்போ நாங்கள் ஆண்டவர்கிட்ட வார்த்தையை பற்றிய சில வேத வசனங்கள், ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு காண்பிக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதோட முடிவு கொண்டு வரேன். இன்னும் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. நான் இந்த லிங்க் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு, அது எப்படின்னு இருக்க நான் பார்த்துட்டு எனக்கும் சில விஷயங்கள் புதுசு தான். சரி, நான் அதை உங்களுக்கு அந்த லிங்கை நான் பெற்று நான் உங்களுக்கு அனுப்பலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். 5 நிமிஷம் தான் இருக்கு, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஏதாவது கேட்க வேணுமெண்டா, கதைக்க வேணுமெண்டா, ஏதாவது கருத்து சொல்ல வேணுமெண்டா சொல்லலாம். ஒரு தரம் கதைக்கல. ஏதாவது கருத்து சொல்ல, ஏதாவது கேள்வி கேட்கிறது நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். வீடியோவையும் போட்டிங்கன்னா உங்களை முகத்தையும் பார்க்கலாம். பாஸ்டர், இங்க கரண்ட் இல்ல பாஸ்டர், அதுதான் மழைனால. ஓகே, நீங்கள் விஜய் என்ன? விஜய், நான் ஸ்ரீலங்கா பாஸ்டர். ஓகே, ஏதாவது நீங்கள் சொல்ல விருப்பம் உண்டா சொல்லலாம். ஒரு தரம் பேச இல்லை இன்றைக்கு, நீங்கள் அடுத்த முறை கதைக்கலாம், பேசலாம்.
ஏதாவது கேள்விகள் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். போனால் வந்து ஆடியோ இஸ் நாட் ஒர்க்கிங் என்று போட்டிருக்கிறேன். என்னன்னு தெரியல, பார்ப்பேன். அப்புறம் லிங்கை உங்களுக்கு அனுப்புகிறேன், அப்புறம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அப்போ நாங்கள் ஜெபத்தோட முடிப்போம், நேரம் ஆயிட்டுது. கர்த்தாவே, இந்த நாளிலே உங்களை குறித்து, அதாவது வார்த்தையாயிருக்கிற தேவன் மாம்சமாய் எங்களுடைய மத்தியிலே வந்து வாசம் பண்ணினீர்கள். ஆண்டவரே, யோவான் சொல்லுகிறார், அவரது மகிமையை நாங்கள் கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருக்கு ஒத்த மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். அவரை நேரே கண்டவர், நேரே அவரை அனுபவித்தவர். ஆண்டவரே, வார்த்தையாக இருக்கிற நீங்கள் மாம்சமாகி எங்களுடைய மத்தியிலே வந்து வாசம் பண்ணினீர்கள், அதற்காக நன்றி. ஆண்டவரே, உங்களை குறித்து நாங்கள் இன்று இந்த வசனங்கள் மூலம், உங்களுடைய வார்த்தை கொடுக்கிற வெளிப்பாடுகள் மூலம் கற்றுக்கொண்டோம். அதற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே இன்னும் உங்களுடைய வார்த்தையை நேசிக்கவும், வார்த்தையை கற்றுக்கொள்ள, வார்த்தையை தியானிக்க, வார்த்தையை மனனம் செய்ய, வார்த்தையோட நேரத்தை செலவிட, இரவும் பகலும் தியானம்கிறவர்களாக இருக்க எங்களை வழிநடத்துங்கள் சுவாமி. வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தை எப்பொழுதும் இருந்த வார்த்தை, தொடக்கம் இல்லை, முடிவில்லை. ஒரு நாளும் வார்த்தை ஒளிந்து போகாது. வானமும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிவதில்லை என்று இயேசு சொன்னார். ஒருபோதும் ஒழிவதில்லை. Heaven and earth shall pass away, but my word shall never pass away. ஒருபோதும் ஒழிந்து போகாது. இந்த வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் சுவாமி. இந்த வேதாகமத்தை நாங்கள் கைகளிலே ஏந்துகிற வேளையிலே ஆண்டவரே, இந்த வார்த்தை தேவன், இந்த வார்த்தை தான் எங்களை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவனாக்கினார். இந்த வார்த்தை ஆண்டவரே எந்த ஒரு புஸ்தகத்தோடும், எந்த ஒரு வெளிப்படுத்தலோடும், எந்த ஒரு மனுஷனுடைய அறிவோடும் ஞானத்தோடும் ஒப்பிட முடியாது. தேவனுடைய ஞானம், தேவனுடைய பொக்கிஷம். இந்த மறைபொருள், இந்த ரகசியம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் எங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். எங்களுக்குள்ளே உங்களுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் வேறு உண்டட்டும். உங்களுடைய வார்த்தையோடு கூட நாங்கள் உங்களை எப்பொழுதும் துதித்து ஆராதித்து நன்றியுள்ள இந்த வார்த்தை எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு நன்றி உள்ளவராக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரை, கற்றுக்கொண்ட ஒருவருக்கும் இன்னும் சிலோட இந்த ரெக்கார்டிங்கை கூட கேட்டு கற்றுக்கொள்ள போகிற ஒருவருக்காகவும் இது ஆசீர்வாதமாக இருக்க ஆவியானவர் தொடர்ந்து இதனுடாய் பேசி வழி நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமேன். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் வேறு ஒன்று நீங்கள் கதைக்க இல்லை என்றால் அடுத்த புதன்கிழமை மாலை 7:30 மணிக்கு நாங்கள் திரும்பவும் சந்திப்போம். இதே லிங்க் தான், இதே இதுதான். ஆனால் நான் திரும்பவும் அனுப்பி வைப்பேன் உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒருவரை ஆசீர்வதிப்பாரா. நன்றி. நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வார்த்தையை கொடுத்தீர்கள், வார்த்தையினுடைய ரகசியங்களை